மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நோய் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது நம்ம சித்த மருத்துவத்தில் மதுமேகம் இல்லைனா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். நம்ம ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம், அது இனிப்பாக இருக்கலாம், இல்லை சாதாரணமாக சாதமாக கூட இருக்கலாம். இதை சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல அந்த சர்க்கரை அளவை வந்து நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகமாகாமல் ஒரு ஸ்டேபிளாக கண்ட்ரோலில் இருக்கும். இது நார்மல் பர்சனுக்கு இருக்கும். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு என்னென்னா, அந்த சர்க்கரையோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாகும். இதுதான் சர்க்கரை நோய். சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரத்தத்தில் குளுக்கோஸாக மாறி அந்த குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த குளுக்கோஸாக மாறி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. அந்த குளுக்கோஸாக மட்டும் அந்த சர்க்கரையை மட்டும் ரத்தத்தில் அதிகமாகிறதுனால இந்த சர்க்கரை நோய் வந்து ரத்த பரிசோதனை பண்ணும்போது சர்க்கரையோட அளவு அதிகமாக தெரியுது. சரிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வர பேஷண்ட்கிட்ட இப்போ பெருமளவுக்கு பார்க்கக்கூடியது ஒரு 100ல் பாதி விழுக்காடு வரைக்கும் மருத்துவ முறைகள், எந்த ஒரு மருத்துவ முறைகளும் எடுக்காமல், அதை பற்றின விழிப்புணர்வும் இல்லாமல், ஒரு அசால்ட்டு போக்கில், ஒரு அலட்சிய போக்கில் தைரியமாக பேசுகிறாங்க. வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது டாக்டர்ன்ட்ட அப்படிங்கிறாங்க. என்னங்க மருத்துவ முறைகள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுகரை பார்க்குறப்ப 400, 500 இந்த மாதிரி இருக்குது. 300, 400, 500 இந்த மாதிரி இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னே வச்சுக்கோமே. இது நாள் ஆகுது. இந்த சர்க்கரையோட அளவு இப்படியே கண்ட்ரோல் ஒரு 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 திட்டமாக இல்லாமல், ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல், மேலே கீழே இறங்க அப்படி இப்படி இருக்குன்னா, ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் அப்படி ஆக போக 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 இதோட பக்க விளைவுகள் வந்து ரொம்ப தீவிரமாகும். எந்த மாதிரி பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான பக்க விளைவுகள், அதாவது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க, கிட்னியை வந்து பாதிக்கும். அதுக்கப்புறம் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிம்பாங்க, கண்ணை பாதிக்கும். இந்த 3 விதமான காம்ப்ளிகேஷனை உண்டாக்கும். அடிஷ்னலாக அதுக்கப்புறம் ஹார்ட்டையும் பாதிக்கும். இந்த 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 கண்ட்ரோலை வச்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4ல் ஏதாவது ஒன்று லைஃப்பில் சந்திச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதனால் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அன்றாட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாவே சரியாகக்கூடிய நோய் தான். சரியாகுங்கிறத விட, நம்ம டயபெட்டிஸ்க்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை ஒரு நோயாக பார்க்காம அதை ஒரு குறைபாடாக எடுத்துக்கிட்டு உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வராது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸில் ஒரு 400, 500ன்னு வராங்க. ஒரு 120 மாறிடுது. அவங்களுக்குள்ள அந்த பாத எரிச்சலாக இருக்கட்டும், கண் இந்த மாதிரி எல்லாமே சரியாகிடுது. சரியானதுக்கப்புறம் சுகர் சரியாயிடுச்சுன்ட்டு நான் போயிட்டு அல்வா சாப்பிட்றது, அப்புறம் டீ சாப்பிட்றது, சர்க்கரை நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அப்புறம் ஏறி ஒரு நாள் வராங்க. இதனால் வந்து நம்ம ஒரு வந்துடுச்சு, அதுக்கான தீர்வு கிடைக்காம நம்ம அங்கங்கே ஒரு ஒரு தேடுதல் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் நமக்கு சரியாக அமையுது அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும்ல. ஒரு டயட்டு, சின்ன டயட்டு தான் நான் சொல்லுவேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னா அது சில பேர் பண்ண மாட்டாங்க. நான் அதனால தான் இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிங்க. ஆனால் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நான் சொன்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, இந்த 3 விதமான காம்ப்ளிகேஷனும் அதுக்கப்புறமும் நான் கண்டுக்காமல் இருக்கும். எந்த மாதிரி ஒரு சிம்டமேட்டிக்காக நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நரம்பு பாதிக்குது அப்படின்னா நம்ம கால் மறுத்து போகும். முதல்ல மைல்டாக சின்னதாக மறுத்து போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாதாளம் வந்து ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்கும். எரிச்சல் சின்னதாக ஆரம்பிக்கும், எல்லாமே லைட்டாக தான் ஆரம்பிக்கிறப்ப லைட்டாக எரியும். அப்புறம் வந்து பிரிக்கிங் பெயின் சொல்லக்கூடிய முள் மாதிரி குத்தும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். சரிங்களா? காலப்போக்கில் இது அதிகமாகும். எரிச்சல் ரொம்ப திக்குன்னு எரியும். தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு எரிச்சல் அதிகமாகும். அதுக்கப்புறம் மறுத்து போகிறது எப்படி இருக்குன்னா, நான் போய் செருப்பு போடுறேன்னா செருப்பு என் காலில் இருக்கா இல்லையானே தெரியாது. செருப்பு நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு செருப்பு காலை விட்டு உருவிட்டு வந்தானே கிடக்கும். செருப்பை விட்டு போனது கூட தெரியாத அளவுக்கு கால் மறுத்து போகும். இந்த மாதிரி கண்டிஷனில் கட்டாயமாக ஒரு மருத்துவர் அன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன வரேன், இந்த நீரோபதியில் அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் காலில் காலாணி மாதிரி ஒன்று ரவுண்டாக வரும். கட்டை விரலில் காலாணி மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து அது வலி இருக்காது, ஏதோ கட்டியாக சதை மாதிரி இருக்கும். அதை கண்டுக்காத பட்சத்தில் அதை சின்னதாக ஓட்டை மாதிரி விழுந்ததுன்னு மழை காலம் இந்த மண் படுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகி டயபெட்டிக் உண்டு மாதிரி மாறும்.
அது சீக்கிரத்திலேயே ஆறக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. பெரும்பாலானவருக்கு சுகர்னால் வந்தவங்களை கேட்டால் தெரியும். அதுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. டெய்லியும் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், டெய்லி 1000 செலவு பண்ண முடியாதுல்ல. அதனால் அந்த மருவாக இருக்கிறப்பயே நம்ம மருத்துவத்தில் காளானி களிமண் ஒன்று இருக்குது. நீங்கள் அது சும்மா மேலாவில் தடவுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். சிம்பிளாக ஒரு ரூ. 100 ரூ. 150 வராது. நாட்டு மருந்து கடையில் எல்லாத்தையும் கிடைக்கும். அது நீங்கள் தடவுறீங்கன்னாவே ஒரு டைம் வைக்கிறீங்க போகிறீங்கன்னா அது குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அதை கவனிக்காத பட்சத்தில் அது கேர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அதிகமாச்சுன்னா டயபெட்டிக்கை உண்டாக மாறி சில பேர் அதனால் கால் எடுக்கிற சூழ்நிலை கூட வரும். சரிங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதியில் கால் கெண்டைக்காலை வந்து கவுற மாதிரி இருக்கும். ஒரு 100 அடி நடக்கிறாங்கன்னா மறுபடியும் உட்காந்துட்டு எந்திரிச்சு நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகணும். அதுக்கப்புறம் சில பேருக்கு இங்கே ஷோல்டர் ப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் கையை தூக்க முடியாது, தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதோட காம்ப்ளிகேஷன் தான். சரிங்களா? அந்த ப்ரோஷன் ஷோல்டரு இதில் தேய்மானம் அதிகமாக சீக்கிரம் வந்து கையை தூக்க முடியாது. சாதாரணமாக உள்ளவங்களுக்கும் வரும், சுகர் இல்லாதவங்களுக்கு கூட வரும். அடிப்படுறதுனால வரலாம், வயசாகிறதுனால எலும்பு தேய்துனாலும் வரலாம். ஆனால் டயபெட்டிக்கில் மேஜராக பெரும்பாலானவருக்கு இந்த ஷோல்டர் பெயின் வரும். இது நீங்கள் டயபெட்டிக்கை அந்த கண்ட்ரோலில் கொண்டு வராமல் இதை சரி பண்ண முடியாது. அதனால் முறையான மருத்துவ முறைகள் எடுத்து, அது ஆங்கில மருத்துவம் இருந்தாலும் சரி, சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேபிளாக ஒரு கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அதை எடுத்தால் தான் சரியாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தோல் சார்ந்த நோய்கள் நிறையா இருக்குது. தோல் சுருக்கமாக இருக்கிறது, தோல் அரிக்கிறது, இந்த மாதிரி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெட்டினோபதினு சொல்லணும்ல, கண் பார்வை வந்து மங்கும். நீங்கள் ஒரு சரியான ஒரு பார்வை, ஒரு சாதாரணமாக நாங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா புறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. அது அப்புறம் சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் இந்தாண்ட கண்ணில் வரும், அப்புறம் மாறி மாறி இந்த மாதிரி ஒரு சூழலில் வரும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கண்ணில் பாதிக்கும். அதுக்கப்புறம் நெஃப்ரோபதினா கிட்னியை பாதிக்கிறது. சாதாரணமாகவே ஆரம்பித்து அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுனால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த உணவு முறையை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா முற்றிலுமாக இந்த சர்க்கரை நோய் தொந்தரவு இல்லாமல் வாழ்க்கையை கடந்து போகலாம். இந்த ஒன்றை அப்படின்னா நான் அந்த உணவு முறைகளை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றது தான் நம்ம வாய் வழியாக உள்ளே போகிறது தான் சுகரை பொறுத்தவரை. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சு தான் சுகர் ஏறுறதும் இறங்குறதும். அதனால் சாப்பிடக்கூடிய உணவை கரெக்டாக எல்லாமே சாப்பிட்லாம். எதுவுமே சாப்பிடாமல் இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருப்பாங்க. இதை மட்டும் ஒரு 10 நாளைக்கு, ஒரு 10 நாள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம உணவு முறையில் நம்ம அரிசியை மட்டும் மாற்றிக்கணும். குதிரைவாளின்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியை வந்து பெரும்பாலோருக்கு தெரியும். ஆனால் சில பேர் மாப்பிள்ளை சம்பா, அந்த கருப்பு கவுனி, இல்லாட்டி இது அதுன்ட்டு கொஞ்சம் குழம்பி இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வச்சுக்கோம், குதிரைவாளி மட்டும் எடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். குதிரைவாளியை மட்டும் ஒரு 3 நேரமும் சாப்பாட்டு முறையில் மதியம் வச்சுக்கலாம். அந்த குதிரைவாளியை வச்சு இட்லி தோசை அதே மாதிரி காலையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராத்திரிக்கும் அந்த மாதிரி இட்லி தோசை, இல்லை உங்களுக்கு பிடிச்ச அடை, அப்பம், ஏதோ ஒன்று இந்த மாதிரி குதிரைவாளியிலே செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான காய்கறி, மோர், ரசம் இந்த மாதிரி சாப்பிட பழகிங்க. அது வந்து தானிய வகைகள் சேர்ந்தது தான். சோள சோறு மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். இதை வந்து சுகர் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா, அதுக்கு மட்டும்தான் நல்லதா அப்படி கிடையாது. சுகர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களோட சுகரோட அளவு ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். இந்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு அளவு கம்மியாகும். மாத்திரை இப்போ ஒரு மெட்ஃபார்மின் 500 mg எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு மாத்திரை ஒரு கிளிபின் 20 mg எடுக்கிறீங்கன்னா, இந்த குதிரைவாளியை எடுக்கிறப்ப அதை கம்மி பண்ணிக்கலாம். இல்லாட்டி சில பேர் தலை சுத்தம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சுகர் கம்மியாக இருக்கிறப்ப மாத்திரை எடுத்தோம்னா தலை சுத்தம்ல, அந்த பிரச்சனை தான். சுகர் ஆட்டோமேட்டிக் கம்மியாகும். நம்ம பேஷண்ட்டாக ரொம்ப கட்டுப்பாடு இல்லாதவங்க இந்த ஒரு அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் மாத்திரை இல்லாமல் நார்மலாக அன்றாட லைஃப்பை இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸு இந்த அரிசியை எடுத்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் சுகர்னால் எந்த தொந்தரவும் இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கஷாய முறைகள்னு நம்ம இதில் சித்த மருத்துவத்தில் கஷாய முறைகள் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஆவாரம் பூ குடிநீர், ஆவாரம் பூவாக இருக்கட்டும், சமுலம்னு சொல்லலாம். ஆவார சமுலம்னா ஆவாரம் பூவிலேருந்து செய்யக்கூடிய ஆவாரம் செடியில் இருக்கக்கூடிய இலை, காய், பட்டை இதை எல்லாமே எடுத்து நிழலில் வளர்த்திக்கணும். நிழலில் வளர்த்தி பொடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் காலையில் மாலையில் மோரில் கலந்து சாப்பிட்டா நல்லது. ஏன் மோரில் கலக்க சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல சுகர் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக் நம்ம வயிற்றில்
ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த அது வந்து நம்ம மோரில் அதிகமாக அந்த ஃபெர்மெண்டன் ஃபுட்டில் வந்து நம்ம மோராக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், இட்லி தோசை எல்லாத்துலேயுமே நம்ம இருக்குது. இந்த லாக்டோபேசிலன்ஸு நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இந்த மோரில் அதிகமாக இருக்கிறதுனால அதோட சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா, பழங்கள் நிறையா சாப்பிட்றோம், நார் சத்து உணவுகள் நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா, ஜீரண பிரச்சனை இல்லைனாவே இந்த கழிவுகள் எல்லாம் வெளியே ஆட்டோமேட்டிக்காக போகும் பட்சத்தில் சுகர் வந்து ஏறாது. சரிங்களா? இந்த சுகர் ஏறாது. இன்னும் நம்ம சுகர் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு சுகர் இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இது சில சிம்டமை வச்சு நம்மளாவே அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிலருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது பெரும்பாலும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரலாம். எந்த மாதிரி இருக்குன்னா, சாப்பிடாமல் கொஞ்சம் கை காலெலாம் கொஞ்சம் தெம்பு இல்லாத மாதிரி வெலைன்னு ஆகும். பார்த்தீங்கன்னா கை கால் படபடன்னு ஆகும், பதட்டமாக மனசு பதட்டமாக இருக்கும், ரொம்ப வேர்வு அதிகமாகும். இது வந்து ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய லோ சுகரில் தான் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு எடுத்து வாயில் போடுறீங்க அப்படின்னா உடனே ஒரு எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில் அதை தவிர்த்துக்கலாம். சரி, அதிகமாக சுகர் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மிகுந்த டயர்ட்னஸ்ஸு, ரொம்ப அசதியாக ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, போய் குனிஞ்சு அப்படியே உட்காந்துக்குவாங்க. ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும்போது தள்ளுற மாதிரி இருக்கும். வாய் காஞ்சல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வாய் வறட்சியாக இருக்கும். தண்ணி எவ்வளோ குடித்தாலும் டாக்டர் எனக்கு தாகமே நிற்கல, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் தாகம் நிற்கல அப்படிம்பாங்க. இது வந்து சுகர் அதிகமானதுக்கு காரணம். சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சுகராக இருக்கிறவங்க தன்னை தானே அனலைஸ் பண்ணிக்கலாம். சுகரை பொறுத்தவரை டாக்டர் தேவை கண்டிப்பாக தேவைன்னு ஒரு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்மளாவே செல்ஃபாகவே நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு மருத்துவ முறையை கடைபிடிச்சாவே போதும். சரிங்களா? ரொம்ப கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப மருத்துவ அணுகி ஒரு மாத்திரை எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. அதை ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு என்னோட கருத்து. ஓரளவுக்கு இப்போ நான் செல்ஃபாக பார்த்துக்கிறேன், எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நான் வீக்லி ஒன்ஸு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக நான் எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டு உணவு பழக்கத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஆரோக்கியமாக இருக்கும். சரி, நான் கறி சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி கட்டாயம் எல்லாருமே சாப்பிட்லாம். கறி வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகளை லைட்டாக தவிர்த்துக்கிட்டு, ரொம்ப இல்லை, கறி சாப்பிட்றதுனால சுகர் ஏறாது. சரிங்களா? அதில் பெரிய அளவுக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது, புரதம் தான் பெரும்பாலும் கறிகளில் இருக்கும். அதனால் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வெள்ளைக்கரு நிறையா எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சொன்ன பதிவு எல்லாமே இந்த டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் சரியாக இருக்கும். அதாவது மாத்திரை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மாத்திரை பற்றாமல் இன்சுலின் எடுப்பாங்க. இந்த டைப் 1 இருக்கிறவங்க அதுக்கு ஆலோசனைப்படி தான் மருந்து எடுக்கணும். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன்.